குட்டநாடுங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய நாடாக தாங்க இருக்குது. அதாவது நாடுங்கிறதுனா அந்த பேக் வாட்டர்லேயே அமைஞ்ச ஒரு பெரிய ஏரியா. இங்கே குட்டநாடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டில் போகும்போது நிறைய லக்ஸரி போட்ஸ் பார்ப்பீங்க. அங்கங்கே லக்ஸரி போட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எக்கரி ரோட்டுக்கு அந்த சைடும் தண்ணி, இந்த சைடும் தண்ணி, பயங்கர க்ரீனரியாக இருக்குங்க. இந்த ஒரு சின்ன ஷெட்டில் பாருங்கள், ஆர்வா வாட்டராங்க. இந்த வாட்டர் பஸ்ஸஸ் நிறைய போயிட்டுருக்குங்க, அடித்து பட்டையை கிளப்பி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன், பிளாட் ஃபார் சேலாங்க அப்படின்னு கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எந்த இடத்துக்கு வந்து பிளாட் ஃபார் சேல், அப்போ எந்த லெவலுக்கு ரியல் எஸ்டேட் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன கேனால்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இதுதாங்க கேஸ் சிலிண்டர் வெஹிக்கிள். போட்லேயே கேஸ் சிலிண்டர் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே போட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல், தண்ணியில் போகக்கூடிய ஆம்புலன்ஸ். இங்கேயோட மனிதர்களோட வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசம். இது வந்து மலையாளம் ஃபிலிம் ஸ்டார் பிஜு மேனனோட ரிசார்ட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே. இன்றைக்கி வந்து சோலோவாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஆலுவா, கொச்சின் வழியா இப்போ நான் வந்து குட்டநாடு போயிட்டுருக்கேன். அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஆலப்புழா போகலாம். ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு இடத்துக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிப்பாட்டியிருக்கேங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் தான். ஸோ அப்போ எக்கரி வாங்கியிருக்கோங்க. அப்போ வந்து தொடுமதி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கேரளாவில் இதை வந்து எக் ரோஸ்ட்டு, எக் மசாலா எல்லாம் சொல்லுவாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். 2 ஆப்பம், ஒரு எக் கிரேவி சாப்பிட்டாச்சு. சூடாக டீயை குடிச்சிட்டு அப்படியே டிரைவிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்கள். வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்குது. இவ்வளோத்துக்கு சின்ன ரோடு தான், ஆனால் பயங்கர ஸ்பீடில் போகுதுங்க. இதுதான் வந்து கேரளாவில் சின்ன சின்ன ரோடாக தான் இருக்கும். நம்ம வந்து டிரைவிங்கில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. கேரளா டீ. இந்த ஊர் பேர் வந்து பானாவளி, சிறுத்தலா பானாவளி. இப்போ நம்ம சிறுத்தலை நோக்கி தான் போகிறோம். அப்பூஸ் ஃபாஸ்ட் ஃபுட். இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து டிரைவிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஹெச்பி பெட்ரோல் பல்கில் இருக்கிறோம். இந்த பல்கில் ஒரு சூப்பராக லோட்டஸ் கான்செப்ட் பூத்து கூட இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. தொட்டி உங்கள் வீட்டிலலாம் இப்படி இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொட்டி பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஆலப்பி வந்தாச்சுங்க. இது வந்து ஆலப்பி டவுனை வந்து தாண்டி, அதாவது நம்ம டவுனுக்குள்ளே போகலாம். நம்ம வந்து டைரெக்டாக ஆலப்பி பைபாஸ் எடுத்து போய்கிட்டு இருக்கோங்க. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நம்மளோட குட்டநாடுக்கு போயிடலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு பேர் வந்து ஆலப்பி பைபாஸாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இங்கே ஒரு பாலத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், இன்னொரு பாலம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம். த்ரூ அவுட் கேரளாவே இப்போ இந்த நிலமையில தாங்க இருக்குது. அதனாலே நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஸ்பீடாகவே எல்லாம் போக முடியாது. ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓவராலாகவே நம்ம ட்ராவல் பண்ண முடியுதுங்க. வெஹிக்கிள்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய இடத்துல இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி வி ரீச்ட் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் உள்ள குட்டநாடு ஏரியாவில் தாங்க இருக்கிறோம். என்ன ஒரு செழிப்பாக இருக்குது பாருங்களேன். ரோட்டுக்கு அந்த சைடும் தண்ணி, இந்த சைடும் தண்ணி, பயங்கர க்ரீனரியாக இருக்குங்க. ஸோ இந்த ரோட்டுக்கெலாம் அந்த சைடும் தண்ணி, இந்த சைடும் தண்ணிங்க. வீடு இருக்குன்னா வீட்டை சுற்றி வந்து தண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அந்த வீடு பாருங்களேன், ஏதோ ஒரு 4 கல், அதாவது ஸ்டோன் பில்லர் வச்சு அது மேலே ஸ்டீல் பாடி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து விசாரித்ததில் கைனரி, KAINARY கைனரி டெர்மினல், அங்கேருந்து தான் எல்லா போட்டுங்களுமா, அங்கே போங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன்.
போகிற வழியில் ட்ராவல் ஷார்ட்ஸ் காட்டுறான் பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இன்னும் நம்ம வீடியோக்குள்ளேயே போகலை, இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட எல்லா வீடியோலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸை மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப புதுசு. அதே டைம் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே தான் ஒவ்வொன்றும் கேட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ கைனரி ஜங்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கைனரி டெர்மினலுக்கு போங்கனாங்க. ஆனால் அங்கே ஃபுல்லாக வந்து லக்ஸரி போட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. அதாவது 1 நைட் ஸ்டே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சும்மா அங்கிட்டு போகிறதுக்கு வேறு ஏதாவது மோட்டர் போட் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கைனரி ஜங்ஷனில் போயிட்டு அங்கே எண்டுக்கு போங்கன்னாங்க. அதுதான் போயிட்டுருக்கேன். முன்னாடி மட்டும் பாருங்களேன், 2 சைடும் வந்து வயல் தான், பேடி ஃபீல்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக. அந்த பேடி ஃபீல்ட்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பேடி ஃபீல்ட்ஸு, பேக் வாட்டர்ஸு இது தாங்க இங்கே இருக்குது. இந்த ரோட்லேயே இன்னொரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா டெட் எண்டுக்கு போனதுக்கப்புறவு வாட்டர் போட் சர்வீசஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ குட்டநாட்டில் உள்ள கைனகிரியில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த போட்டில் தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஆலப்பிக்கு போகக்கூடிய வாட்டர் பஸ்ன்னு வச்சுக்கலாங்க, போட்டு. ஸோ கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ மேலேயும் வந்து ஃபுல்லாக பெஞ்சஸ் மாதிரி போட்டிருக்காங்க, கீழேயும் இருக்குது. ஸோ இந்த போட்டு வந்து இப்போ ஆலப்பி கிளம்புதாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ பஸ்ஸுக்கு வந்து எப்படி வந்து கண்டக்டர்ஸ்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தாங்க இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டு தான் இது. போட்டில் ஏறி உட்காந்தாச்சுங்க, பெரிய போட்டு. ஆனால் நானும் அண்ணன் போட்மேன் மட்டும் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அப்படியே போட் மூவ் ஆக போகுதுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்களா டிரைவர் கண்டக்டர், நம்ம ஊரில் பஸ்ஸில் பார்ப்போம்ல அந்த மாதிரி. ஸோ குட்டநாடுனாலே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தண்ணி, அப்புறம் பேடி ஃபீல்ட்ஸு, அதில் உள்ள ஸ்கூல் பாருங்களேன், தண்ணி கரையில் தான் இருக்குது, தெரியுதா? ஸ்கூலு ஹோலி ஃபேமிலி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு இருக்குது. வெளியில் வந்தாலே தண்ணி தாங்க. மீன்வெளியில் நமக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய லக்ஸரி போட் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இந்த ஆலப்பி டிஸ்ட்ரிக்டில் எல்லா பேக் வாட்டர்ஸ்லையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. குட்டநாடு பார்க்குறதுக்கு மட்டும் அழகு கிடையாதுங்க, நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்த இடத்துல பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பீட் போட்டு சிங்கிள் மேனாக தான் போயிட்டுருக்காரு பாரு. ஸோ இதெல்லாம் வந்து டெர்மினலுங்க. இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக போட்டை நிப்பாட்டிக்கிறாங்க. மைட் பி இந்த ஸ்கூலுக்குன்னே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க வர்றதுக்கு இதில் போகலாம். அப்படியே மெல்ல மெல்ல அலை அடிக்குது பாருங்கள். இந்த சைடு அப்படியே அந்த தண்ணி கரை பக்கம் பாருங்கள், அது எல்லாமே வந்து வீட்டோட கேட்டு. இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ரெகுலர் போட்ஸு அதெல்லாமே அங்கங்கே விட்ருக்காங்கங்க, மோட்டர் போட்டு. அப்புறம் அங்கங்கே இந்த வந்து போட்டு நிப்பாட்டுறதுக்கு டெர்மினல்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து குட்டநாடெல்லாம் நீங்கள் வந்து இப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு போட்டு, சின்ன போட்டோ பெரிய போட்டோ ஹையர் பண்ணி அதுவில் போனால் தான் நீங்கள் வந்து எல்லாமே பார்க்க முடியுங்க. போட்டு வந்து ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இதிலே வந்து நீங்கள் 1 நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் பெரிய க்ரூஸ் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட்டு வந்து குட்டநாடில் உள்ள மக்கள், ஐ மீன் அந்த வீடு, இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு சின்ன ஷெட்டில் பாருங்கள், ஆர்வோ வாட்டராங்க, ஆர்வோ வாட்டர் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள மக்களோட வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் இந்த தண்ணி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு கல்லில் வந்து ஒரு இது மாதிரி அமைச்சிருக்காங்கங்க, அவ்வளோதான். சில வீடெல்லாம் ரொம்ப குட்டியோடு இருக்குது, ஆனால் உள்ளே தண்ணி வராதுங்க, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி பாருங்கள்,
போட்டில் வந்துட்டு போட்டில் போகிறாங்க. அடுத்தாக்கில் பாருங்கள், நம்ம ஊரில் பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, அந்த மாதிரி போட் ஸ்டாப். நல்லா இருக்குல்ல? அடுத்து வீடு பாருங்கள், எப்படி தான் தண்ணிக்குள்ளே வந்து இவ்வளோ அழகாக வீடு கட்டுறாங்களோ, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரினா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. குட்டநாடு மக்களுக்கு, அதாவது அவங்க எந்த பஞ்சாயத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெயின் போக்குவரத்து வந்து இந்த மாதிரி பஸ்ஸு தாங்க. அதாவது வாட்டர் பஸ். என்ன ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டும் போது தான் அவங்க கயிறு போட்டு ஒதுக்கி ஆளை ஏற்றி இறக்கி அந்த மாதிரி இருக்குங்க. பஸ் கிளம்பிடுச்சு. ஸோ இந்த குட்டநாடுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆலப்பிக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போ வந்து லக்ஸரி போட்டில் 1 நைட் ஸ்டே பண்ணேன். பட் அதை விட எனக்கு இந்த டே அவுட்டு போட்டிங்கில் போய் இந்த பிளேசஸ்ஸு, மக்கள் எப்படி சர்வே ஆகிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஃபீலுங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த குட்டநாடு ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டநாட்டை விட அழகே வந்து என்ன அப்படின்னா, இந்த பேக் வாட்டர்ஸு, அப்புறம் அந்த தென்னை மரம் பார்க்கிங்களா பவுண்ட்ரியில், அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேடி ஃபீல்ட்ஸ் தாங்க. இதுதான் வந்து மெயினாக வந்து குட்டநாட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து காட்டுறேன் நல்லாவே. இந்த பேக் வாட்டர்ஸ்க்கு அங்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து பேடி ஃபீல்ட்ஸ் தான், தெரியுதா? இதுதான் மெயின் வந்து குட்டநாட்டோட ஸ்பெஷலே. ஒரு பக்கம் வந்து பேக் வாட்டரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து விவசாயம் நடக்குது. ஸோ இதுதாங்க கேஸ் சிலிண்டர் வெஹிக்கிள். போட்லேயே கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாமே போட்டு தான். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்கள் இருக்காங்க. எல்லா வீட்டு முன்னாடியுமே வந்து போட் வச்சுருக்காங்க பாருங்கள். சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு ஏறி இந்த 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 சைடு வந்துடலாம். சொன்னேன்ல, 2 சைடுமே வீடு இருக்குது, 2 தெரு மாதிரிங்க. ஏத்தாக்கலாம் பாருங்கள். இந்த இந்த பஸ்ஸு வாட்டர் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்களுக்கு வந்து இது வந்து மினி பஸ் மாதிரி, இவங்க தெருக்குள்ளே வர்றது அந்த மாதிரி ஒரு மினி பஸ். இங்கே குட்டநாடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டில் போகும்போது நிறைய லக்ஸரி போட்ஸ் பார்ப்பீங்க. அங்கங்கே லக்ஸரி போட்ஸ் இருக்கும். சில இது வந்து ஹால்ட்டில் இருக்கும், சில இது வந்து மூமெண்ட்லேயும் கூட இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து வெயில் வந்து மாறி மாறி அடிக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்போ வீடியோ நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே டேரக்ஷன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளால் டேரக்ஷன் கணிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டு யூஸுக்கு போகிற போட்டு 2 பேர் மட்டும் தான் போகிறாங்க. அப்படியே கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். அப்பா, சல்லுன்னு ஒரு ஸ்பீட் போட் நடுவில் போயிட்டு. அந்த வீடு பாருங்களேன், ஏதோ ஒரு ஐலாண்டில் இருந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வீடே ஒரு ஐலாண்ட் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு சின்ன வீடு, வாசல்லே தண்ணி. ஆனால் எப்படி சர்வை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கும்போதே நமக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஒரு தெரு விட்டு இன்னொரு தெரு போகிறதுக்கு, ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து இந்த மாதிரி போட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லேண்டில் வந்து காரு பைக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா. அவங்க அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ குட்டநாடுங்கிறது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே சின்ன சின்ன பஞ்சாயத்து இருக்குங்க. இப்போ நம்ம கைனரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வீடுகள்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் மஸ்ட்டாக வந்து எல்லார் வீட்டு முன்னாடியும் ஒரு போட்டு போட்டிருக்காங்கங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த போட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இதில் உட்காந்தும் போகலாம்,
நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து இந்த சிக்காரா போட்டு மாதிரிங்க, ஆனால் போகிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்லோவாக தான் போகுது, பட் அவ்வளோ ஷேக்கிங்லாம் இல்லை, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இந்த போட் எடுத்துகிட்டு தான் போகிறோம். மெயினாக வந்து நல்லா வெல் கவர்டாக இருக்குது. இந்த அடிக்கிற வெயில் வெக்கைக்கு அது தெரியாமல் நம்ம வந்து நல்லாவே ஒரு குளிர்ச்சியாக தான் இருக்குது. மைல்டு ப்ரீஸ் இருக்குங்க, பட் வந்து இருந்தாலும் வந்து அந்த வெக்கையோட தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு சுற்றி தண்ணி மாதிரி தெரியுதுங்க, ஆனால் வந்து அந்த தண்ணிக்கு நடுவில் அங்கங்கே கரையோரங்களில் ஏகப்பட்ட வீடு இருக்குங்க. ஒரு வீடு 2 வீடெலாம் இல்லை, ஏகப்பட்ட வீடு இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்களேன், நல்ல லக்ஸரியான இது வீட்டு உபயோகத்துக்கு உண்டான போட்டு தானா. இது எக்ஸ்-எம்எல்ஏவோட போட்டாங்க பாருங்கள். நல்ல கார் ஷெட்டு போட்ட மாதிரி போட்டுக்கு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி இருக்கிற வீடுமே செமையாக இருக்குதுங்க. அடுத்த சர்ச் வந்துருச்சுங்க. ஸோ கைநகரி பள்ளி தாங்க, சென்ட் ஜோசப் சர்ச்சாங்க. ஒன்று வந்து புதுசு, ஒன்று பழசு அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், குட்டநாடில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதான் நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே, ஒரு 4 வீடு வந்தால் அடுத்து வந்து சர்ச் வந்துடும் அப்படின்ட்டு. இது வந்து சென்ட் தாமஸ் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னு இருக்குது, சென்னம்கரி. ஸோ கைநகரி, சென்னம்கரி இது எல்லாமே ஒரே இது தாங்க. சின்ன சின்ன ஊருக்கு ஒவ்வொரு பேர். அடுத்த சர்ச் இங்கே இருக்குது. மீன்வேல நம்மளுக்கு நேராக பாருங்கள் ஒரு பெரிய போட் வந்துக்கிட்டு இருக்குது. சர்ச்சு வாசல் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. கம்ப்ளீட் ஏசி போட்டுங்க. சரி, நீங்கள் குட்டநாடு வந்து இந்த மாதிரி பார்க்கணுன்னு இல்லை, இந்த மாதிரி லக்ஸரி போட் எடுத்து ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி 1 நைட் ஸ்டே பண்ணி அதிலே ஃபுட்டு கழுவி கொடுப்பாங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணி கூட நீங்கள் போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஏரியாவே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம இந்த போட்டை எடுத்தது இன்றைக்கி. இதுதான் நெடுமுடி ஊருங்க. இந்த ஊரில் அப்படியே நெருக்கமாக கொஞ்சம் வீடுகள் பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாருங்களேன், பிளாட் ஃபார் சேலாங்க அப்படின்னு கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எந்த இடத்துக்கு வந்து பிளாட் ஃபார் சேல், அப்போ எந்த லெவலுக்கு ரியல் எஸ்டேட் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். தண்ணியில் இருக்கிற இடத்த கூட நம்ம மக்கள் விடுறதில்ல. அங்கே தூரமாக பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதுதான் வந்து நெடுமுடியோட பிரிட்ஜாங்க. ஸோ அது இங்கேருந்து பார்த்தா தெரியும். நாங்கள் அது வந்து பை ரோட்டில் போகிறதுக்கு. இந்த வாட்டர் பஸ்ஸஸ் நிறைய போயிட்டுருக்குங்க, அடித்து பட்டையை கிளம்பி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி செம்மையாக இருக்கும், ஏன்னா அந்த வெயில் டைரக்ஷன் மாற மாற சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெடுமுடியை தாண்டுறோம், எக்ஸைட்மெண்ட் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடியே தண்ணி இருக்கிறனால தண்ணிக்கு பஞ்சம் இல்லைன்னா மாதிரி. அங்கே ஒரு சிஸ்டர் வந்து ஏதோ வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே வந்து தண்ணி கிடச்சிருது. ஆனால் தண்ணியிலே சர்வை பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் காட்டுற பாருங்க, இந்த வீட்டிலலாம் காரே வச்சுருக்காங்க. ஸோ கார் வர்றதுக்கு வேறு ரூட் இருக்கா, இல்லை வந்து இந்த ஃபெரியிலே தூக்கிட்டு போவாங்களான்னு தெரிலங்க. ஸோ இந்த குட்டநாடு மக்களோட லைஃப் வந்து தண்ணியே இருந்தால் கூட, ஆனால் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதாவது நல்ல லக்ஸரி வீடு இருக்குது, பக்கத்துலேயே சர்ச் இருக்குது, அவங்க போகிறதுக்கு சொந்தமான போட்டு இருக்குது. போட்டு மட்டும் இல்லைங்க, காரே இப்போ பார்த்தோம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அதுபோக வந்து இந்த டவுன் பஸ் மாதிரி உள்ள பஸ்ஸஸ் வேறு ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டுருக்குங்க. நமக்கு கூட வந்து லேண்டில் இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குமான்னு தெரில, பட் இவங்களுக்கு நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் இருக்குங்க. இதெல்லாம் விட முக்கியமானது என்னதுன்னா, சாப்பிட்றதுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ் மீன் கிடைக்குங்க. இவங்களுக்கு வாழ்கிறாங்க. நம்ம மொபைல்லையே வந்து இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து குட்டநாடு தாலுக் அப்படின்னு தான் காட்டுது. இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 29 டிகிரி இருக்குங்க.
இந்த சர்ச்சு வந்து நெடுமுடி நாசரேத் சர்ச்சாங்க, பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பில்டிங் தெரியுதாங்க. ஸோ அது வந்து குட்டநாடு யூனியன் பில்டிங்னு போட்டிருக்குங்க. அது ஏதோ என்எஸ்டியோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு. எதுக்குண்டான யூனியன் தெரில. குட்டநாடுங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய நாடாக தாங்க இருக்குது. அதாவது நாடுங்கிறதுனா அந்த பேக் வாட்டர்லேயே அமைஞ்ச ஒரு பெரிய ஏரியா. இதில் வந்து மக்கள் வந்து சர்வே பண்ணுறாங்க. நமக்கு கண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஒவ்வொரு கட்டடமும். ஆனால் சுற்றி தண்ணி, ஒரு எமர்ஜென்சினாலும் சரி, ஒரு ஜென்ரலான அன்றாட வாழ்க்கையில் சேஃப்டினாலும் சரி, எல்லாமே வந்து இந்த தண்ணியில் தான் அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. இந்த குட்டநாடு பேக் வாட்டரில் இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ச்சஸ் நிறையா இருக்குங்க, நிறையா இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஊருக்கு, அதாவது ஒவ்வொரு தாலுக்கு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சர்ச் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பேக் வாட்டர் சைட்லேயுமே அந்த மாதிரி நிறைய சர்ச் இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து இந்த குட்டநாடில் இந்த சைடு வந்து புளிங்குன்னம், இந்த சைடு வந்து கைநகரி, ரெண்டுக்கும் நடுவில் போயிட்டுருக்கோங்க. ஓவராலாக அந்த குட்டநாடு எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. சூப்பராக போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிட்டுருக்குது. பட் இருந்தாலும் பாருங்கள், நல்ல ஒரு வெர்ச்சுவலாக இவ்வளோ தூரத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அவங்கள. ஸோ சில இடங்களில் இந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்குங்க. அதாவது 2 வீலர் ஏறி இறங்குற மாதிரி. இதில் வந்து பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகுமான்னு தெரில. பட் சின்ன 2 வீலர்களுக்கு போகிற மாதிரி 2 ஏரியாவை இந்த தண்ணிக்கு மேலே கனெக்ட் பண்ணி விட்றாங்க. இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருந்து இப்போ வந்து ஒரு சின்ன கனால்குள்ளே வந்துட்டோங்க. தெரியுதா? இவ்வளோதான் மொத்தமே. 2 சைடுமே வீடு இருக்குது. ஒரு வீட்டு முன்னாடி அவங்கவுங்க போட்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு கடை கூட இருக்குது, இங்கே ஷாப் இருக்குது. இது வந்து இந்த போட் ஏறுற பாயிண்ட்டுங்க. பார்த்தீங்களா? ஒரு சின்ன கேனால்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து வெயிலும் கம்மியாயிடுச்சு, சரியான ப்ரீஸு. 2 சைடுமே வீடு இல்லை, பங்களாவாக இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இப்போ போயிட்டுருக்குறோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததை விட இப்போ தான் வந்து இந்த மக்களோட லைஃப் ஸ்டைல். அதாவது பாருங்கள், ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் 2 படி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த படி மூலமாக தான் இவங்களோட போட்டுக்கு வந்துக்கிறாங்கங்க. அப்புறம் அந்த தெருவிலலாம் நடக்கிறதுக்கெலாம் பாருங்கள், ஒரு சின்ன பாதை தான் தெரியுதா, ஆள் நடந்து போகிற மாதிரி பாதை. அப்படியே நடந்து வந்து அங்கங்கே வந்து போட்டை பிடிச்சி ஏறிக்கிறாங்கங்க. ஸோ வர வழியில் இந்த குட்டநாடு பேக் வாட்டர்ஸ்லேயே இன்னொரு சர்ச் இருக்குது பாருங்கள். இது பேர் வந்து லூர்து மாதா சர்ச்சான். ரொம்ப சூப்பரான சர்ச்சாங்க. பாருங்கள், அப்படியே இந்த பேக் வாட்டர்ஸ்குள்ளேயே எவ்வளோ சர்ச் இருக்குது பாருங்கள். வீடுகளுக்கு ஈக்குவலாக சர்ச்சும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு வருதுங்க, பங்களா. இவர் வந்து மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தருங்கிறாங்க. இதில் வந்து மெராயா சுந்தரானே இருக்குது. ஐலாண்டு விழா சான்ஸ்லெஸ்ங்க, பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஒரு ஐலாண்டுக்குள்ளே எப்படிலாம் வீடை வச்சு எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே கூட பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இன்னொரு வீடு ரெடி ஆகிட்டு இருக்குது. அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க. இது வந்து மலையாளம் ஃபிலிம் ஸ்டார் பிஜு மேனனோட ரிசார்ட்டாங்க. எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த காம்பவுண்ட் வரைக்குமே தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி உள்ளே வராதுங்கிறாங்க. கீழே பேஸ் எதுவும் ஸ்ட்ராங்காக போடுவாங்களான்னு தெரில. பட் ஸ்டில் வந்து எனக்கு அந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. உங்கள் யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ குட்டநாடு வீடியோவோட எண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கனலாக போயிட்டுருக்கோம். சமத்திரல் பாருங்கள். ஸோ உலகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு இடத்துல எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். இவங்கள சுற்றி தண்ணி தான். இவங்களுக்கு என்ன தான் வசதி எல்லாம் இருந்தாலுமே பாருங்கள், வீட்டை சுற்றி தண்ணி தான். எந்நேரமும் வந்து தண்ணியை நம்ப முடியாது. தண்ணி வீட்டுக்குள்ளே வரலாம், பூச்சிகள் வரலாம்.
பட் இவங்க வந்து இப்படியே பிறந்து இப்படியே வாழ்ந்து இதுக்கே பழகிடுறாங்கங்க. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டு முன்னாடி வந்து தண்ணி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டர்ஸ் நிற்கிறாங்க. அனிமா வந்து மீனுக்கு வந்து தூண்டல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உள்ள வீட்டுக்காரங்க எல்லாருமே அப்படியே முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிக்கிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குட்டநாட்டில் கைனக்கரி, அந்த கைனக்கரியோட சென்ட் ஆண்டோனிஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ தண்ணிக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல், தண்ணியில் போகக்கூடிய ஆம்புலன்ஸ். இங்கேயோட மனிதர்களோட வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசம். தண்ணிக்குள்ளே போகக்கூடிய பஸ்ஸு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது கிளைமேட்டும் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம கிளம்பும் போது வந்து கொஞ்சம் வெயிலாக தெரிஞ்சிச்சு, அப்புறம் லைட்டாக ஒரு ஹியூமிட் ஃபீல் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கூட இல்லை. இப்போ நல்லா ஒரு குளிர்ந்த காற்று, ப்ரீஸ் சூப்பராக இருக்குதுங்க. குட்டநாடு கண்டிப்பாக வாங்குங்க. இது எப்படி வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ சவுத் இண்டியன்ஸாக இருந்தாலும் சரி, நார்த் இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த குட்டநாடை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஏஷியாலே வந்து பெரிய பேக் வாட்டரில் இவ்வளோ பெரிய ஏரியா உள்ளது இந்த குட்டநாடு மட்டும்தாங்க. ஸோ பேக் வாட்டர்ஸ் ஆஃப் ஆலப்பி, இந்த குட்டநாடு விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக அந்த வீடியோ எடுக்கும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அதுக்கப்புறம் வீடியோ பண்ணும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண ஒரு வீடியோங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய். நான் இப்போ போட்டை விட்டு வெளியில் போகிறேன்.